இன்னைக்கு சட்டசபையில மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஒன் லைன்ல குற்றச்சாட்டை வச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. எங்க உண்மை அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருமோன்னு எல்லாரும் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. நம்மளுடைய ப்ரூஃபை காமிக்கிறதுக்குள்ள அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. நம்மளால பேச முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆந்திராவுக்கு போயிடுச்சு, பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான கம்பெனியோட லிஸ்ட்டையும் அதுக்கான காரணங்களையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க மேல ஒரு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் இழந்திருக்காங்க. 3,25 ப்ராஜெக்ட்ஸ் இழந்திருக்காங்க. இது 7 ஸ்டேட் இதனால பெனிஃபிட் ஆயிருக்கு. குஜராத், அங்க டாடா எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் ஃபேப் போயிருக்கு 2024. JSW குரூப் ஒடிசாக்கு போயிருக்கு. EV பேட்டரி அண்ட் ஸ்மெல்டிங் 2024 போயிருக்கு. குஜராத் சுசுகி மோட்டார் ஆட்டோமொபைல் 2024 போயிருக்கு. குஜராத்க்கு மறுபடியும் மைக்ரான் டெக்னாலஜி ATMP போயிருக்கு. மகாராஷ்டிரா டொயோட்டா மோட்டார் 2024 போயிருக்கு. மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதை பாருங்க, 2024 இந்த கிராஃப் பாருங்க, 2024 இருக்க கிராஃப் பாருங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட அவங்க இழந்திருக்காங்க மீதி ஸ்டேட் கிட்ட. 24 மட்டுமே, ஒவ்வொரு முறையும் இழந்திருக்காங்க. ஆனா 24 மட்டுமே எவ்வளவு ப்ராஜெக்ட இழந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பர்சன்டேஜ் 2.23. இவங்க என்னைய கேள்வி கேட்கறாங்க, ஆந்திராக்கு நான் வழி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு 30 நாள்ல எங்களை கேள்வி கேட்கறாங்க. அதுக்கும் நான் ஆன்சர் வச்சிருக்கேன். அவங்க கேட்ட ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் சொல்றேன். அப்போலோ டயர்